வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா உமன்ஸ் ஐபிஎல்ல எம்ஐ வெர்சஸ் ஜிடிக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். 16வது மேட்சுக்கான ப்ரிவியூ. ஸோ நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதே போல நீங்க இன்னமும் குபேரா ஃபேண்டசில வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டன் எதுவுமே நீங்க போட தேவையில்லை. நீங்க வந்து ஒன் பிளேயர் ஃபேண்டசிலே பிளே பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில தான் இந்த மேட்ச் நடக்கு. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எல்லா கேப்டனுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் சூஸ் பண்றாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு 160+ ஸ்கோர் பண்ணாலே இந்த பிச்சில் வந்து வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டி வந்து நல்லா இருக்கு. கொஞ்சம் பவுலிங் டைட் பண்ணா வின் பண்ணிடலாம். 180+ அந்த மாதிரிலாம் போச்சு அப்படின்னா ஈஸியாவே வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதே ஆர்சிபி பெங்களூர் கிரவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா டாஸ் வின் பண்ண உடனே பவுல் எடுத்தாங்க. இங்க ஃபுல்லாவே பேட்டிங் தான் எடுக்கிறாங்க. தெரியும் உங்களுக்கு. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு ரீசெண்டா என்ன மாதிரியான ரிசல்ட் எல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னர்ஸுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 6 ஃபாஸ்ட் 6 ஸ்பின்னர். இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா 2 ஃபாஸ்ட் 4 ஸ்பின்னர். இங்கேயும் பாத்தீங்கன்னா 2 ஃபாஸ்ட் 4 ஸ்பின்னர் சொல்லி ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்ஐ வர்சஸ் யூபி மேட்ச் இது மிஸ்டேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்து எம்ஐ வர்சஸ் யூபி மேட்சை பொறுத்த வரைக்குமே 160 ரன் அடிச்சாங்க. இங்க 199 ரன் அடிச்சாங்க. இங்க 192 ரன் அடிச்சாங்க. ஆனாலும் 160 ரன் அடிச்சு யூபியை வந்து ஈஸியா எம்ஐ வந்து வின் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 3 மேட்ச் 3மே பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எல்லா விதமான ஸ்கோர் வந்திருக்கு. அதே மட்டும் இல்லாம 190+ வந்து அதிகமா இந்த சீசன்ல வந்து இந்த பிச்சில் வந்திருக்கு. 2 ஸ்கோர் வந்திருக்கு. 170 189 ஒரு இது வந்திருக்கு. 169+ பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ். 150+ பாத்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ் வந்து ஒரு ஸ்கோர் வந்திருக்கு. ஹை ஸ்கோர் ஜிடி 199 ரன் அடிச்சாங்க. லோ ஸ்கோர் யூபி 118 ரன் அடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷன் பண்ணிடலாம். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம எப்படி இந்த எல்லா ஒரு ஐபிஎல் மேட்ச் அப்படின்னா இப்போ ஆர்சிபிக்கும் ஒரு சிஎஸ்கேக்கும் நடக்குன்னா நம்ம நிறைய ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஹெட் டு ஹெட் எப்படி பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இவங்க பால்ல எப்படி இவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்ப்போம். ஆனா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சீசன் நம்ம உமன்ஸ் ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் பெருசா அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா நமக்கே தெரியும் ஒரு 7 பிளேயர்ஸ் இருக்காங்க. மேத்யூஸ், எஸ்திகா, நட்சேவியர், கபூர், அமிலா கெர்ரு, இஸ்மாயில். இந்த 6 பிளேயர் தான் இது வரைக்கும் எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நீங்க ஒரு ட்ரம்பிக்கா வேணும்னா இந்த 2 பேரே வந்து நீங்க தாராளமா ஒரு டிசிபியா வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரிஸ்க் எடுக்க நினைச்சீங்கன்னா இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை வச்சு 7வது ஆப்ஷன்ல ரிஸ்க் எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த டாப்ல ஆடக்கூடிய 5 பிளஸ் இஸ்மாயில் 5+1 6 பிளேயர் வந்து சேஃபான பிளேயர். அந்த ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 2 ட்ரம்ப் பிளேயர்ஸ்ல இருந்து நீங்க வந்து யாருனாலும் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நம்ம சொன்ன மாதிரி அவங்க வந்து 3 விக்கெட். அதே மாதிரி லாஸ்ட் சீசன்ல ஸ்பின் வந்து பயங்கரமா பண்ணி நல்ல விக்கெட் ஸ்கோர் பண்ணாங்க. ஆனா முதல் 3 மேட்சா பாத்தீங்கன்னா சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அடுத்த ஒரு 3 மேட்சாவே பாத்தீங்க அப்படின்னா 5 விக்கெட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. முதல் 3 மேட்ச்ல 0 விக்கெட், அடுத்த 3 மேட்ச்ல 5 விக்கெட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பூஜா வெஸ்ட்ரேக்கரும் ஓகே தான். எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட், ஒரு 25 பாயிண்ட், 17 ரன் பிளஸ் ஒரு விக்கெட், ஒரு 50 பாயிண்ட் கிட்ட வாங்கிட்டாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 60 பாயிண்ட் வாங்கி கொடுத்தாங்க. இங்க ஒரு 20 பாயிண்ட். இந்த ஒரு மேட்ச் இந்த முதல் 2 மேட்ச் மட்டும் ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. 6ல 2 மேட்ச் தான் ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லா மேட்சுமே ஒரு கணிசமான ஸ்கோர் வந்து ஆடி கொடுத்துருக்காங்க. கவுரும் அதே மாதிரி தான் எல்லா மேட்சுமே, அதாவது அவங்க விளாண்ட 4 மேட்ச்ல 3 மேட்ச் வந்து பெஸ்டான பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. அமிலா கரும் அதே மாதிரி. ஸோ அதனால இந்த ஒரு செலக்ட் ஒரு 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த 6 பிளேயர்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குஜராத் டீம்ஸ் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலி ஆர்சிபி வந்து அவங்க வின் பண்ணிட்டாங்க. ரீசன்ட் ஓப்பனிங் ஆடக்கூடிய 2 பிளேயர்ஸுமே ஒரு பயங்கரமான ஸ்கோர் ஆனாங்க. நம்ம 2 பேரையுமே ட்ரை பண்ணியிருந்தோம். சரி மோனியும் சரி நம்ம பிக் பண்ணியிருந்தோம். பட் இந்த மேட்சும் பாத்தீங்கன்னா 2 பேருமே நல்ல இம்பார்ட்டன்ஸா பிளஸ் கார்னருக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மெயின் ஆல்ரவுண்டர். அவங்க லாஸ்ட் மேட்ச் டக் அவுட்ல போனாலும் 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அதுக்கு முந்தின மேட்ச்ல 2 விக்கெட், அதுக்கு முந்தின மேட்ச்ல ஒரு 30 ரன், அதுக்கு முந்தின மேட்ச்ல. ஸோ இது வரைக்கும் ஃபிளாப் ரிசல்ட்டே கொடுக்காத பிளேயர் ஜிடியை பொறுத்த வரைக்கும் கார்னர் தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்வர்ங்கிற ஸ்பின்னரே வந்து நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். எல்லா மேட்சுமே இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா 4 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாங்க. அது பிளஸ் மினிமம் ஒரு விக்கெட்னாலும் அவங்க வந்து எடுத்து கொடுத்துட்றாங்க. அதனால நீங்க வந்து இந்த 2 பிளேயர்ஸ் இந்த கார்னரும் சரி கன்வரும் சரி கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா ஒரு ட்ரம்பிக்கா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க பெருசா இந்த சீசன்ல ஸ்கோர் பண்ணனாலும்
நீங்க ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி கேத்தரின் பைர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் ஜிடில இவங்க தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல மோனியை மட்டும் தான் எடுத்திருக்கோம். எஸ்திகா வேணும்னா நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். பட் நம்ம கவுரு, அமிலக்கரு, மேத்திஸ், நட்சேவேரு, அடுத்து இஸ்மாயில் எல்லாரையும் எடுத்ததுனால நான் எஸ்திகாவுக்கு போகல. வேணும்னா எஸ்திகாவை பிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜிடியை பொறுத்த வரைக்குமே நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே சேஃபான பிளேயர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டன் கரெக்டா போட்டாலும் உமன்ஸ் மேட்ச்ல வின் பண்ணுவீங்க. ஸோ அதனால ஸ்மால் லீக் பிளே பண்றதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு மேட்ச்ல வந்து அமிலாக்கர் வந்து ஒரு 45 பாயிண்ட் உங்களோட கேப்டன், கார்னர் வந்து உங்களோட வைஸ் கேப்டன் ஒரு 50 பாயிண்ட் அப்படின்னு இருக்குனாலும் இதுதான் உங்களோட கேப்டன் வைஸ் கேப்டன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அதே தான் ஒரு உங்க ஆப்போனன்ட் வந்து கேப்டனா வந்து நட்சேவியரை போட்டிருக்கான். நட்சேவியரோட பாயிண்ட் வந்து ஒரு 55 பாயிண்ட். ஸோ ஒரு 10 பாயிண்ட் தான் அமிலாக்கரோட கூட. வைஸ் கேப்டனா வந்து பாத்தீங்க அப்படின்னா மேத்திஸை ட்ரை பண்ணியிருக்கான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 65 பாயிண்ட், ஒரு 15 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட். அப்படிங்கும் போது டோட்டலா பாத்தீங்கன்னா இதுல ஒரு 15 இதுல ஒரு 10ங்கும் போது 25 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் வந்துடும். ஸோ அதுலேயே அவங்க வந்து வின் பண்ணிடுவாங்க. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன்ல தான் இருக்குது. அதை கவனமா பாத்துக்கோங்க. இந்த 4 பேருக்குமே நல்ல ஆப்ஷன் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. ரிஸ்கா வேணுங்கிறவங்க இவங்களையும் ஃபோக்கஸ் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் எம்ஐ vs ஜிடி மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.